இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், நான் என்கொயரி பண்ணேன். அந்த என்கொயரி படி பார்த்தா நிர்மலாவோட மரணத்தினால 2 பேருக்கு தான் பிரயோஜனம் இருக்கு. ரிஷி அப்புறம் உமேஷ். நிர்மலாவோட இன்சூரன்ஸ் பணம் ரிஷிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரிஷி அந்த பணத்தை உமேஷ் கிட்ட கொடுக்க போறோம், ஏதோ புது பிசினஸ் பண்றதுக்கு. அப்போ இந்த கொலையை ரிஷி உமேஷ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கலாம். ஆமா சார். சார், இப்படி நடந்திருக்கலாம். 2 பேர் சேர்ந்து கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல. இதோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா நிர்மலா யார் கூடயோ உடல் ரீதியா தொடர்பு வச்சிருக்காங்க. சார், ஆனா யார் கூட? நிர்மலா 4 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட புருஷனை விட்டுட்டா. அப்புறம் ராகேஷோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்க கடந்த 6 மாசமா வேற வேற ரூம்ல தங்கியிருக்காங்க. அதே மாதிரி லலித்தும் சொன்னா அவன் தன்னோட வீட்டுக்கு நிர்மலாவை தனியா கூப்பிட்டு இருந்திருக்கான். ஆனா அவ அங்க போகல. அப்படி பார்த்தோம்னா இந்த கதையில இன்னொரு கேரக்டரும் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்றோம். நாம ஒண்ணு பண்ணலாம், அந்த பீடா கடையை இன்னொரு தடவை நல்லா சோதனை பண்ணலாம். அங்க ஏதாவது தடயம் கிடைக்கும். எஸ் சார். உன் கடையை நான் திரும்பவும் சர்ச் பண்ணி ஆகணும். சார், நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. பாருங்க, இந்த சின்ன இடத்துல என்ன கிடைக்க போகுது? ஏமா, நீ வெளியில வாமா. வா. சொன்னது உன் காதுல விழல? உனக்கு தனியா சொல்லணுமா? வா, வெளியே வா. போங்க, உள்ள போய் நல்லா சோதனை போடுங்க. மேடம், இந்த சிம் கார்டு கவர் கிடைச்சிருக்கு பாருங்களேன். இந்த சிம் கார்டு உங்க அம்மாதா? மம்மிது கிடையாது. மம்மி கிட்ட இந்த கம்பெனியோட சிம் கார்டு கிடையாது. எங்க வீட்ல யார்கிட்டயும் இந்த நெட்வொர்க்கோட சிம் கார்டு கிடையாது. சார், நிர்மலாவோட பாடி பக்கத்துல எரிஞ்சு போன 2 மொபைல் கிடைச்சது. சார், மேபி இந்த சிம் கார்டு அந்த மொபைலோட தான் இருக்கலாம். நிர்மலா வீட்ல இருக்கவங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம்ல? அப்படியே இருக்கலாம். ஆனா இந்த சிம் கார்டோட நம்பர் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளால இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது. வேணும்னா ஒன்று செய்யலாம், இந்த ஏரியால எத்தனை மொபைல் கடைகள் இருக்கோ அங்க எல்லாத்துலயும் போய் விசாரிக்கலாம். நிர்மலா இந்த சிம் கார்டை இந்த ஏரியால இருக்கிற ஏதோ ஒரு கடையில தான் வாங்கியிருக்கணும். எஸ் சார். நிர்மலாவோட ஆதாரை செக் பண்ணுங்க. சிம் கார்டோட கண்டிப்பா லிங்க். எஸ் சார். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த கேஸுக்கு சம்பந்தமான எந்த என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நீங்க 2 பேரும் வரணும். வராம இருக்க கூடாது. ஓகே? வாங்க போலாம். ஆமா, இந்த சிம் கார்டு என் கடையில தான் வாங்கியிருக்காங்க. மேடம், எந்த கடையில சிம் கார்டு வாங்கியிருக்காங்களோ அந்த கடையை கண்டுபிடிச்சாச்சு மேடம். சார், நிர்மலாவோட இன்னொரு நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த நம்பருக்கு ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் தான் மெசேஜும் கால்ஸ் வந்திருக்கு. நீங்களே பாருங்க இந்த நம்பர் யாரோடதுன்னு. நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஏன் மறுபடியும் எங்க கடையை சோதனை போட போறீங்களா? இல்ல, இந்த கேஸை நாங்க சால்வ் பண்ணிட்டோம். உன் அம்மாவை கொலை பண்ணவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். சார், இங்க பாருங்க, நான் ஒண்ணே என் அம்மாவை கொல்லல. எங்களுக்கு தெரியும் நீ உன் அம்மாவை கொலை பண்ணலன்னு. மேபி உன்னோட ஃப்ரெண்ட் பங்கஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அட இல்ல மேம், அவனுக்கு எதுவும் தெரியாது. இல்ல மேடம், எனக்கு எதுவும் நிஜமா தெரியாதா? ஏய், எங்க நான் எதுவும் பண்ணல. கூட்டு போங்க இவனை. சொல்லு, நிர்மலாவை எதுக்காக கொலை பண்ண? ஹலோ ஆண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க. நிர்மலா. என்ன நிர்மலாவா? ஆன்ட்டில இருந்து இப்ப நிர்மலா ஆயிடுச்சா? இல்ல, அது வந்து ரிஷி என்னோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி நேம் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஆங்கிள்லயும் ஆன்ட்டி மாதிரியே இல்ல. எதுக்கு இப்படி ஓவரா வழியிற? உனக்கு என்ன வேணும்? நேரா விஷயத்துக்கு வா. அட, எதுவும் வேணாம். எனக்கு உங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும். எப்படிப்பட்ட இடம்னா நீங்க அங்க போய் சந்தோஷமா இருக்கணும். நான் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ என்ன சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? தேங்க்யூ. கிளம்பிங்க இருந்து. நிர்மலா என்ன சுத்தமா அவாய்ட் பண்ணா. ஆனா நான் திரும்ப திரும்ப அவளை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் உங்களுக்காக வேற ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் இல்ல. யார் சொன்னா இத பர்த்டேக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு? இது உங்க ஸ்பூனு,
இது என்னோடது. அப்புறம் என்னாச்சு? வாவ், இவ்ளோ காஸ்ட்லியான போனா? நிஜமா எனக்கு இந்த போனை ரொம்ப பிடிக்கும். இந்த போனை வாங்கணும்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? இது ரொம்ப காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்காக காஸ்ட்லியா இருந்தா என்ன, சீப்பா இருந்தா என்ன, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஹாப்பி? ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆர் வெல்கம். இந்த போன்ல இருந்து நீங்க எனக்கு மட்டும் தான் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ என்னோட வழிக்கு வந்தா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? ஹலோ, இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை பார்க்க வரேன். ஏன்? எனக்கு அவசரமா பணம் தேவை இருக்கு. உடனே வாடகை கொடுக்கலன்னா காலி பண்ணணும்னு அந்த லலித் சொல்லிட்டான். அப்படி இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்ன ஆகும்? நான் வந்து உன் கூட தப்பு பண்ண வேண்டியிருக்கும். சொல்றது புரியுதா? நீ என்ன காதலிக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும்னு நீ சொல்லிட்டு இருந்தல. அப்ப சரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கும் இந்த கேடு கெட்ட வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. எனக்கு சீக்கிரம் விடுதலை வேணும். ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு எப்போ சொன்னேன்? என்னோட அம்மா வயசு தான் உனக்கு, அது புரியுதா இல்லையா? என்ன, என் கூட பழகும் போது உங்க அம்மா ஞாபகம் வரலையா? என்ன நீ அப்படி சுத்தி சுத்தி வந்த? ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. நீ எனக்கு பணமும் கொடுக்கணும், என்ன நீ கல்யாணமும் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சிருவேன், புரியுதா? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ நைட் வந்து என்ன மீட் பண்ணு, சரியா? நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுக்கலாம். ஓகே? ஓகே. ஆமா, நான் தான் நிர்மலாவை கொலை பண்ண. அவ தான் கொலை பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனா. அவ என்ன பிளாக்மெயில் பண்ணா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவ என்ன எப்படி பிளாக்மெயில் பண்ணான்னு? மறுபடி ஃபோன் பண்ணி என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தா. என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையை சொல்லிடுவாளாம். என் நெத்தில என்ன இழிச்ச வாயின எழுதிருக்கா? நான் ஒரு 20 வயசு பையன் ஒரு 40 வயசு பொம்பளையா கல்யாணம் பண்ணிப்பேன்? சிரிச்சு பழகி 4 வார்த்தை பேசணும், 4 கிஃப்ட் கொடுத்தா இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். அவன் மட்டும் என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருப்பா? என் வீட்டுல உள்ளவங்க என்ன பிச்சைக்காரனா ஆக்கியிருப்பாங்க. அதனாலதான் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவளை கொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவளை நான் கொலை மட்டும் பண்ணல. அவளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவளோட பணத்தை நான் எரிச்சிட்டேன் நிர்மலாவை. பொறுக்கி நீல ஒரு ஃப்ரெண்டாடா. ரிஷி, கோவத்துல சொல்ற ஒரு வார்த்தை, பண்ற தவறுகள் வருங்காலத்துல அது ஒரு பாரம் ஆயிடும். உன்னோட அம்மாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அப்புறம் இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இவனை உள்ள போடுங்க. ரிஷியும் பங்கஜும் வாலிப பருவத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பங்கஜுக்கு நிர்மலா மேல ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா இதையெல்லாம் பண்ணி அவன் ரிஷிக்கு மட்டும் துரோகம் பண்ணல.
மாறா அவன் நிர்மலாவுடைய பலவீனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கும் பொய்யான சுகத்தை கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணிட்டான். தப்பு நிர்மலா மேலேயே இருந்தது. தன் குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டேந்து மறைக்கக்கூடிய ஒரு உறவு அது எப்பவுமே சரியா இருக்காது. தன்னுடைய வசதிக்காக கட்டமைக்கப்படுற உறவுகள் எப்பவுமே துக்கத்தை தவிர எதையும் தராது. பங்கஜ் சட்டத்தை மட்டுமே மீறல, மாறா ரிஷி கூட இருந்த ஆழமான நட்பை கூட முறிச்சுக்கிட்டான். நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். அப்ப நம்ம மனசுல தவறான எண்ணங்கள் ஏற்படலாம். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அதை பத்தியெல்லாம் புத்திசாலித்தனமா சிந்திக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா குற்றத்தையும் பொய்யையும் நீங்க எவ்வளவுதான் மறைச்சு வைக்க முயற்சி செஞ்சாலும் சரி, அது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இத்தோட நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண இன்னொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.